நகரத்திலே பிரம்மசக்தி ஆலயத்தில் இருக்கும் பொழுது அம்மனோட கதைகள் வாட கதைகளில் வாடே அருள்புரி வாய்களை மகளை மகளே நம் பிரம்மசக்தி கதைகள் வாட கதைகள் வாடே எனக்கு பெருமாளே வந்து அருள் வாய் வந்த அம்மனோட கதைகள் வாட சக்தி அம்மன் கதைகள் வாடே எனக்கு சங்கரனே வந்த அருள் வாய் வந்த ஐயா சங்கரனே வந்த அருள் வாய் வந்த அருள் வாய் கதைகள் வாடே கதைகள் வாடே முடியோடு முடிகொள்ளுங்கோ அந்த முக்கை அழஞ்சியம் பொன்னோதீரும் அந்த ஆணி பொன்கையிலே அந்த யாரெல்லாம் ஆண்டு அந்த பாகவாரோடு பார்வதியோ அவர் பாங்கோடனே ஆண்டு கட்டைய வழக்கியாக்கியாச்சு உடுக்குக்கு ஆடிக்கிட்டே அவங்க வேலை பார்க்காங்க. ஆனால் ஆமா என் தாயாகப்பட்ட பிரம்மசக்தி அம்மா எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்னென்ன லீலைகளை செய்து இன்றைக்கு இந்த அறிவான் மொழிமான நன்னகரத்திலே வணங்குகின்ற மக்களை வாழ வைக்க வந்திருக்கக்கூடிய வரலாறை நாமளை படிக்க சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் நாமளுடைய வில்லிசையில் எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை சிறு தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழைபுறுத்து ஆதரிப்பீர்களோ ஆகையினால் அதே தன்மை போலாக உங்களை ஆதரிக்கும்படி கரம் எடுத்து வணங்கி கதைக்கு வருவோம். ஆதிவள்ளி கைலேங்கிரி மாமலையிலே ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமான் 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்து சுப்ராணிகளையும் படைத்து அல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் அருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் ஆண்டவன் ஆதி கரைக்கின்ற சிவபெருமான் படைத்து பார்வதியை அழைத்தார். என்ன ஏ பார்வதி படைத்து விட்ட மனுக்களுக்கு படியிழந்தா மட்டும் போதாது அதாவது மனுக்களை படைச்சா மட்டும் போதாது என்ன செய்யணும்? படியளக்க வேண்டும்.
வேண்டும், படி இழக்க வேண்டும். ஆமா, ஆகையினால ஆமா, உன் கையால திணையரிசியை எடுத்துக்கொண்டு வா என்று ஆமா ஆண்டவன் பகவான் பார்வதியாரிடத்திலே சொல்ல, பார்வதியாரிடத்திலே சொல்ல, பார்வதி அம்மா ஆமா சரி என்று சம்மதித்து பகவான் படியலக்கு திரையரிசியை கேட்டார் என்று எப்படி வாராவாருங்க, எப்படி வருகின்றார் பகவான் படியலக்க, ஆமா திரையரிசியை எடுக்க வருகின்றார். அவ எப்படி கொண்டு வாரா, எப்படி கொண்டு வருகின்றார், வண்ணனல்ல பெட்டியிலே 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 வாரி வாரா வளர்திரையை வளர்திரையை அடே பெட்டியிலே பெட்டியிலே வாரி வாரா வளர்திரையை பெட்டியிலே கொண்டு வாரா கருந்தினையை கருந்தினையும் செந்தினையும் கலந்து கொண்டு வருகின்றாள். கலந்து மிக எடுத்து வந்து என் கண்ணன் தங்கை பார்வதியா ஆண்டவன் பகவான் கையிலே கொடுத்தார். பார்த்தார் பகவான் ஆமா பார்வதி அம்மா பெட்டியில கொண்டு வந்து திரைய கொடுத்திருக்கிறார். அப்படியே படியலக்க முடியுமா? முடியாது. பாருங்க என்னையா இந்த அறிவான் மொழியில ஆமா என் தாய் ஆமா பிரம்மசக்தி அம்மாவுடைய ஆலயத்துல அன்னதானம் நடக்குன்னு சொன்னா கோயில இருந்து மொத்தமா சாமான வாங்கி தவச பிள்ளைகிட்ட கொடுத்திருப்பாங்க. அவர் அப்படியே தட்டி சமைப்பாரா? கிடையாது. என்ன செய்வாங்க எத்தனை சாப்பாடுன்னு கேட்டு ஆமா அதுக்கேத்தாப்புல பாத்திரத்தை வாங்கி அந்த பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அரிசி போட்டு பொங்குவாங்க. ஆமா எத்தனை பேருக்கு சாப்பாடுன்னு கேட்டு ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி சமைப்பாங்க. ஆமா அதே மாதிரி ஆமா பார்வதி பெட்டியில திரையரிசியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவன் பகவான் அவர் எப்படி அழைக்கின்றார்? படைத்து விட்ட மனுக்களுக்கு பகவான் படி அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார்? நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து தினை எடுத்து எடுத்து அவர் நாடு எங்கும் படியலந்தார் அவர் நாடு எங்கும் படியலந்தார் மாநிலம் எல்லாம் படி இழந்தார் அவர் மாநிலம் எல்லாம் படி இழந்தார் எடுத்து
கணக்கு. ஆனால் ஆமா, யார் படி அளக்கா? யார் படி அளக்கின்றார்? பகவான் படி அளக்கா. படி அளக்கிறார். எப்படி படி அளக்கின்றார்? அவர் எப்படி படி அளக்கின்றார்? நாளிதனை எடுத்தார், நாடு எங்கும் படி அளந்தார், ஆடி எங்கும் படி அளந்தார். ஆளாக்கு தினை எடுத்தார், அகிலமெல்லாம் படி அளந்தார், இளமெல்லாம் படி அளந்தார். உலக்கு தினை எடுத்தார், திணை எடுத்தார், உலகமெல்லாம் படி அளந்தார். உலகமெல்லாம் படி அளந்தார். ஆனால் ஆண்டவன் பகவான் பகவான் படியளந்து படியளந்து கண்டு கண்டு படியளந்தார், கரை கண்டர் சிவபெருமான். கரை கண்டர் சிவபெருமான். அது என்னம்மா கட்டக்காரர கண்டு கண்டு படியளக்குதுன்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். கண்டு கண்டு படியலக்குன்னு சொன்னா ஆமா, ஆள் பார்த்து படியலக்காரு. ஆள் பார்த்து எனத்தை கொடுக்காரு. ஆமா, வேலை நிறைய பாக்குறவங்களுக்கு அதிகமா கம்மியா படியலக்காரு, படியளக்காரு. கம்மியா வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகமா படியலக்காரு. ஏன் அப்படி கொடுக்காரு? அதான் பகவானோட வேலை. அப்படியா? ஆமா. எந்த பகவானோட வேலை? கரைக்கண்ட ஆதி சிவபெருமான். கரைக்கண்ட ஆதி சிவபெருமானா? ஆமா. அவர் எங்க இருக்காரு? அவர் மேல இருக்காரு, கைலாசத்துல இருக்காரு. கண்டு கண்டு படியளப்பது ஆமா, கரை கண்டர் சிவனாருடைய வேலை. சிவனாருடைய வேலை. கண்டு கண்டு படியளந்து ஆமா, ஆதி கரை கண்ட சிவபெருமான் சிவபெருமான் ஒண்ணு வள்ளி கைலாசம் வராரு. கைலாசம் வருகின்றார். கைலாசம் வரும்போது ஆமா, பார்வதியால் பார்வதியால் பகவானுக்கு ஆமா பாத பணிவிடைகளை நடத்துகின்றாள். எப்படி நடத்துகின்றார்? எப்படி நடத்துகின்றார்? ஆண்டவா பகவானே ஆமா, பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்துகின்றார். அவ எப்படி நடத்துகின்றார்? எப்படி நடத்துகின்றார்? செம்பதியிலே ஜலம் எடுத்து ஜலம் எடுத்து அவ தங்க நல்ல பலகை கொண்டு பலகை கொண்டு செம்பதியிலே ஜலம் எடுத்து ஜலம் எடுத்து ஜலம் எடுத்து பகவானை வணங்குதாளே பார்வதியா மங்கையாவா அவன் சிவனாரத்தான் வணங்கி சிவன் சக்திய வணிக்காள் கடவுளையும் தான் வணங்கி கடவுளையும் தான் வணங்கி தங்க பார்வதி அணிக்காளே பார்வதியால் நிற்க. ஆமா, எப்படி நிற்கின்றார்? எப்படி நிற்கின்றார்? 12 வருட காலமாக ஆண்டவன் பகவானும் ஆமாம் அம்மையுமை பார்வதியாலும் 14 புவனங்களை படைத்து விட்ட மனுக்களுக்கு ஆமா பகவான் படியளந்து பாரவல்லி கைலாசம் வருவார். வரும்போது ஆமா பார்வதியால் முக்காலம் வளமு வந்து முடிவணங்கி தண்டனிட்டு ஐங்கரமு வளமு வந்து அடிவணங்கி நமஸ்கரித்து ஆண்டவன் பகவானுக்கு தங்க பலகை கொண்டு தனிப்பாதம் பூஜை செய்து பகவானுக்கு பூஜை நடத்துவதற்கு நந்தவனத்திலே வந்து மலரெடுக்க வரும்போது அவ கையாலே மலரெடுத்தால் காம்பழுகி போகும் என்று விரலாலே மலரெடுத்தால் வெம்பி மிக போகும் என்று யாரு? யாரையா? என் ஈசன் தேவி பார்வதியா
அங்க துரட்டி கொண்டு தான் எடுக்கா பூமலரை தான் எடுத்தாள் பூமலரை மலர்களை பறித்து பறித்து என் மாயன் தங்கை ஆமா யாரு யாரையா அந்த மாயன் தங்கையான பார்வதியா பார்வதியா அப்படியே ஆண்டவன் பகவானுக்கு பாத பணிவிடைகளை நடத்தி வருகின்றார் நடத்தி வருகின்றார் அப்படி நடத்தி வரும்போது ஆமா சிவனாரும் சிவசக்தியும் சிவசக்தியும் ஈராறு வருடமாயே இருந்தரசு செய்து வாரார் இருந்தரசு செய்து வாரார் ஓடையா இருந்தரசு செய்து அவன் 12 வருடமாயே பாரதவன் செய்து வாரா பாங்குடனே ஆண்டு வாரா ஆனால் ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஆண்டு வரும்போது 12 வருடமாகவே இருந்தரசு செய்து வருகிறார்கள் இருந்தரசு செய்து வரும்போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பகவானுக்கும் பார்வதியாளுக்கும் ஆதிவள்ளி கைலாசத்திலே திரு கல்யாணம் நடப்பது வழக்கம் ஆகையினால் தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவாதி தேவர்கள் 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அனைவர்களும் வேற எங்க வருகிறார்கள் இந்திரலோகம் தேடி வரார் தேவர்களும் அவர் அமரலோகம் தேடி அவர் அழகுடனே வரார் கோடி முனிவர்களும் தேவர்களும் அந்த 40 எண்ணாயிரோ ரிஷிமார்களும் அசுரர்களும் அவர் அமரே தேடி அவர் ஆனந்தமா ஓடி வாரார் ஓடி பகவானுக்கும் பார்வதிக்கும் ஆதிவள்ளி கைலாசத்திலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை கைலாசத்திலே திரு கல்யாணம் நடப்பது வழக்கம் யாருக்கு பகவானுக்கும் பார்வதிக்கும் ஆதிவள்ளி கைலாசத்திலே திரு கல்யாணம் நடப்பது வழக்கம் அப்படி இருக்கும் பொழுது தேவர்களும் முனிவர்களும் பகவானுக்கும் பார்வதிக்கும் திரு கல்யாணம் நடக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து எங்கு வருகிறார்கள் நேர இந்திரலோகம் வந்தாங்க என்ன தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தெய்வேந்திர மன்னர் ஆகையினாலே நேர இந்திரலோகத்திலே வந்து ஐயா தெய்வேந்திர மன்னா ஆண்டவன் பகவானுக்கும் அம்மையுமை பார்வதிக்கும் திருக்கல்யாண ஆதி கைலாசத்தில் நடத்தி வருடங்கள் 12 வருஷமாக போகுது ஆகையினாலே இந்த முறையும் பகவானுக்கும்
பார்வதிக்கும் ஆதிவள்ளி கைலாசத்திலே அழகுடனே நாமல் திருக்கல்யாணத்தை நடத்த வேண்டும், நடத்தி பார்க்க வேண்டும் என்று தேவர்களும் முனிவர்களும் தெய்வேந்திர மன்னனிடத்தில் சொன்ன உடனே அதான் தெய்வேந்திர மன்னன். ஆமா, அதுவும் சரித்தானே. வருஷம் 12 வருஷம் ஆக போகுது. ஆமா, அப்போ பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமானிடத்திலே நாம போய் சொல்ல வேண்டும் என்று அந்த தெய்வேந்திர மன்னனோடு தேவாதி தேவர்கள் அமரலோக முனிவர்கள் எல்லாம் ஆதிவள்ளி கைலாசம் தேடி அவர் எப்படி வாரார் பாருங்க. எப்படி வருகின்றார்? அழைத்துக் கொண்டு தேவர்கள் முனிவர்கள் அமரர்கள் அனைவரும் ஆதிவள்ளி கைலாசமே வந்தார். கைலாசத்துல வந்து பகவானை வணங்கி நிக்கிறார்கள். நிக்கும் போது பகவான் பார்த்தார். என்ன? ஏ தேவர்களே முனிவர்களே அமரர்களே ஏ தெய்வேந்திர மன்னா என்னப்பா என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாளாக எல்லாரும் கைலாசம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? என்ன காரணம்? அது ஒண்ணுமில்ல பகவானே. என்ன? தாங்களுக்கும் ஆதிபராய் சக்தி அன்னை பார்வதிக்கும் 12 வருடத்திற்கு ஒரு முறை ஆதிவள்ளி கைலாசத்திலே திருமணம் நடத்தி பகவான் பார்வதி திருக்கல்யாண வைபவத்தை அங்க கண்ணால பார்ப்பது பழக்கம். ஆகையினால இந்த முறையும் அதே போல உங்களுக்கும் உமையவள் பார்வதிக்கும் ஆதிவள்ளி கைலாசத்திலே நாங்கள் திருப்பூட்டி பார்க்க வேண்டும் என்று கலந்து பேசி உங்களிடத்துல உத்தரவு வாங்க வந்திருக்கிறோம். அப்ப பார்த்தார் பகவான் தெய்வேந்திரா சொல்றதுக்கு ஏதாவது மறுபேச்சு உண்டா? கிடையாது. நீ சொல்றது எல்லாம் சரிதான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்கள். ஆமா எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கொடுக்கமோ அதே மாதிரி பகவானுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்துல திருக்கல்யாணம் நடக்கும். உண்மைதானே? ஆகையினாலே மனம் போல செய்யுங்கள் என்று ஆண்டவன் பகவான் சொன்னவுடனே அந்த தேவர்களும் அசுரர்களும் தேவர்களும் அமரலோக முனிவர்களும் ஒன்றாக சேர்ந்து பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் தான் சும்மாவா லேசா நடக்குமா? நடக்காதுல்ல. என்ன செய்ய வேண்டும்? பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் என்று அப்படியே கைலாசத்தை அலங்கரிக்கிறார்கள். அவர் எப்படி அலங்கரிக்கின்றார்கள்? பந்தல் அலங்காரம் அதை கண்ட பார்க்கவே சிங்காரோ. பந்தல் அலங்காரம் அதை கண்டால் பார்க்கவே சிங்காரோ. கல்யாண பந்தல் அலங்காரம்
பிளந்து பாதை எல்லாம் வந்து அளித்தார் தேக்கு நல்ல மரம் பிளந்து தெருவெல்லாம் வந்து அளித்தார் தேக்கு நல்ல மரம் பிளந்து தெருவெல்லாம் வந்து அளித்தார் பயிர நல்ல மரம் பிளந்து வாழைகள் எல்லாம் வந்து அளித்தார் பயிர நல்ல மரம் பிளந்து வாசல் எல்லாம் வந்து அளித்தார் அவர் மாவிளையால் தோரணமோ மகிமையுடன் தொங்க விட்டார் மாவிளையால் தோரணமோ மகிமையுடன் தொங்க விட்டார் பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே சிங்காரோ கல்யாண பந்தல் அலங்காரோ அதை கண்ட பார்க்கவே சிங்காரோ கல்யாண பந்தல் அலங்காரோ பந்தல் அலங்காரம் கைலாசத்துல அப்படியே ஜகஜோதியா இருக்கு 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 எப்படி இருக்கு அப்படியே ஜகஜோதியா மின்னுது கைலாசமே பாக்கு மரம் பிளந்து பாதையெல்லாம் பந்தலிட்டார் தேக்கு மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார் அவர் தெருவெல்லாம் பந்தலிட்டார் வைரநல்ல மரம் பிளந்து வாசல் எல்லாம் பந்தலிட்டார் வாசல் எல்லாம் பந்தலிட்டார் மாவிளையால் தோரணம் மகிமையுடனே தொங்கலிட்டு ஆதிவள்ளி கைலாசம் ஆமா அப்படியே ஜகஜோதியா மின்னுது ஜகஜோதியா அப்படியே மின்னுது ஆனா என்ன எங்க கைலாசத்துல யாருக்கு கல்யாணம் பார்வதியாளுக்கு கல்யாணம் பார்வதிக்கும் ஆமா பகவானுக்கும் திருக்கல்யாணம் என்று அந்த தேவலோகத்தில இருந்து அமர தேவ முனிவர்கள் எல்லாம் ஆமா ஆதிவள்ளி கைலாசத்தை அப்படியே அலங்கரிக்க பார்கடலை விட்டு பச்சம்மாள் நாராயண யாரையா ஆழ்கடலை விட்டு பச்சம்மாள் நாராயணன் லட்சுமியோடு சக்தி லோகத்தை விட்டு சதிர்முகவன் சரஸ்வதியும் பிரம்மதேவன் சரஸ்வதியும் ஆமா கைலாசம் வர பகவானுக்கு பச்சம்மாளும் ஆமா பிரம்மதேவனும் 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் அப்படியே மணமாப்பிள்ளையாக அலங்கரிக்கிறார்கள் யார் அலங்கரிக்க யாரை பகவானை அலங்காரம் செய்கிறார்கள் பட்டு நேரில் ஆமா பட்டு வேட்டி எல்லாம் போட்டு ஆமா பகவானை மணமாப்பிள்ளையாக அலங்கரிக்க பார்வதியாலை யார் யாரையா அலங்கரிக்கின்றார் பிரம்மலோகத்திலே வாசம் செய்து வரக்கூடிய சரஸ்வதியும் ஆமா அண்ணனாகப்பட்ட பச்சம்மாளுடைய மனைவி ஆதிசக்தி லட்சுமி ஆமா ரெண்டு பேர்களும் பார்வதியை அலங்கரிக்கின்றார் எப்படி அலங்கரிக்கின்றார் ஆண்டவன் பகவானுக்கு மாப்பிள்ளை அலங்காரம் பார்வதிக்கு ஆமா மணப்பெண் அலங்காரம் எப்படி அலங்கரிக்கிறார்கள் என் தாயு பார்வதி அம்மா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற நிகழ்ச்சி இல்லையா ஆமா ஆகையினால் எந்த குறை இல்லாம நடக்க வேண்டும் அப்படிதானம்மா அப்படியே தான் எந்த குறை இல்லாம நடக்கணும்னா என்ன பண்ணணும் நல்ல ஜகஜோதியா எல்லாத்தையும் பார்த்து செய்யணும் எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து உழைச்சாதான் ஆமா எந்த குறையும் இல்லாம ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க முடியும் அப்படித்தானே அப்படியே தான் கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள்ளையும் பொண்ணு மட்டும் இருந்தா போதுமா போதாது தாலி எடுத்து கொடுக்க ஐயர் வேணும்ல ஐயர் வேணும் ஆமா கெட்டதுக்கு ஒரு இடம் வேணும் இனத்தை கெட்டதுக்கு தாலி கெட்டதுக்கு கழுத்து தானையா உட்கார்ந்து கெட்ட இடம் வேண்டாமா கெட்டவா ஆமா ஆமா அது இந்த காலத்துல தாலியும் கட்ட மாட்டாங்களே ஆமா அப்படிதானே அது கெட்டுதாங்க ஐயா தாலி கெட்டுதாங்க ஆமா நினைச்ச மாதிரி கட்டிக்கிடுதாங்க ஆனால் ஆமா யாரு பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் என்று பரமன் தேவி பார்வதியாலை அலங்காரம் செய்கிறார்கள் அம்மாங்கி என்னை சக்தியுள்ள பார்வதி யமத்துடனே அலங்கரிக்க அவன் தலைவாரி பூமுடிது என் தாயான பார்வதியா நல்ல கொண்டை ஓடு அந்த
கண்டழகி பார்வதியா 3000 பொன் பெறுமா அவளுக்கு மூக்கத்தி பச்சை கல்லா என்ன குருட்டு தட்டு செவிட்டு தட்டு அலங்கார தட்டு மாடி ராமன் தங்கை பார்வதியா அலங்காரம் செய்யுறாள் 32 வகை மலர்களையும் 32 வகை மலர்களையும் கண்ணனார் தேவியாவ சூடுவாரா 32 வகை மலர்களையும் சூடுதாள் எந்தங்கை பார்வதியா அவளுக்கு கழுத்தில் ஒரு நெக்லஸ். ஆமா யாருக்கு? அம்மாவுக்கு. சாயந்தகார அம்மாவுக்கு நெக்லஸ் ஒண்ணும் தெரியலையே. அது கருத்து போச்சு, அதனால கலட்டி வச்சுட்டோம். ஏன் தங்கம் எப்படிமா கருக்கும்? அது தங்கமா இருந்தா தானே கருக்காது. சரி கல்யாணி கவரிங் அதானே. ஆமா அடிக்க வெயிலுக்கு ஆமா வேர்வை பட்டு பட்டு கருத்து போச்சோ. கருத்து போச்சு, அரிக்கியா பயங்கரமா அதானே கழுத்துக்குள்ள. ஆனால் ஆமா என் தேவி பார்வதியால் தங்கம்லாம் இருக்கு, பேங்க் லாக்கர்ல இருக்கு. பத்திரமா வச்சிருக்கீங்களோ? ஆமா அதானே. உங்களை நம்பி கொண்டு வர முடியாதுல, உறக்கத்துல அத்துட்டீங்கன்னா என்ன செய்ய? அதானே. ஆமா தங்கத்தை அத்துட்டு எங்க கொண்டு போய் வைக்க? எங்க கொண்டு போய் விக்கவா? ஆமா 1 கிராம் தங்கம் என்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, எங்கேயா கொண்டு கள்ள ரேட்ல வித்துற வேண்டியதானே? இப்ப ஒரு 4 நாளா ஒரு 500 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அதுவும் 500 ரூபா. ஆமா குறையதா இருந்தா 500 400 300 குறையும். கூடுனா 1000 2000 கூடிடும். 2000 கூடும். ஆகையினால் ஆமா ஆண்டவனாதிகரை கண்ட சிவபெருமான் சிவபெருமான் சிவனார் தேவி சிவசக்திக்கு அலங்காரம் செய்கிறார்கள். பாப்பா என்ன மருமகளே, ஆமா வயிறு பசி எடுத்துட்டு இல்ல என்னய்யா? வயிறு பசியில தூக்கம் வந்திருக்கும். அப்படியா? ஆமா. அந்த விரல் அப்படி என்ன வருது தெரியலையே. அப்படியா? ஆமா நம்மளும் விரல சூப்பி பார்க்கணுமே. நீ இப்ப பாட்டை முடிச்சிட்டு மத்தியானம் போய் படுக்கும்போது வாயில விரல வச்சு சூம்பிக்கிட்டே படு. அது சரிதான். ஆனால் ஆமா என் அரணார் தேவி பார்வதி அவளுக்கு அலங்காரம் நடக்கு. அலங்காரம் நடக்கு. என்னை காஞ்சிபுரம் பட்டுங்க கண்ணன் தங்கை பார்வதி அவ கை நிறைய வளையலீண்ட என் கட்டளை பார்வதி என்ன 10 நல்ல விரலதற்கு அம்மாளுக்கு பதைக்கத்தாளே கணையாய் அவளுக்கு 5 நல்ல விரலதற்கு அழகு தங்கத்தாளே கணையாய் எவ்வ மூங்குந்தி அம்புள்ள குண்டி தங்கைக்கு அழகுல பார்வதியா அம்மா அலங்காரம் செய்யுறாள். சக்தியுள்ள பார்வதியா எம்ம தங்கத்தை தான் உருக்கியல்லோ அங்கத்தரையதிட விட்டதை காஞ்சிபுரம் பட்டும் கெட்டி கண்டழகி பார்வதியா அம்மா இடும்பில் ஒரு ஒண்டியாரோ அந்த ஈசன் தேவி பார்வதியா தண்டை நல்ல கொலுசு மாட்டி என் தாமோதரன் தங்கை வாரா அவ உச்சி முதல் வாரோவாரே எம்ம உச்சி முதல் வாரோவாரே அந்த உமையவாளும் அலங்கரிக்கா அலங்காரம் செய்யுறாளே அந்த அழகு மங்கை பார்வதி அந்த சித்திர மாதம் செய்து அப்படி முறுக்கு வடம் போட்டுத்தாள் என் தாமோதரன் தங்கை அம்மா அவ தானவளும் அலங்கரிக்க கண்ணாரோட வீதியிலே ஒரு கார கட்டி வார்த்ததை போல் தங்கத்தை உருக்கி ஆமா தரையிலே விட்டதை போல எதிலே விட்டதை போல வெள்ளையை
உருக்கி வீதியிலே விட்டதை போல விட்டதை போல உள்ளரோட உலகத்தில கூரம் திருட்டி வார்த்ததை போல கட்டி வார்த்ததை போல அப்பா அடேங்கப்பா அழகு அழகு அதெல்லாம் அழகு அழகு அதெல்லாம் அழகு என் பச்சம்மாள் தங்கை பார்வதியால் அலங்காரம் செய்து அவள் அலங்காரம் செய்து அம்மங்கி எண்ணெய் தேய்த்து தலைவாரி பூ முடித்து தலைவாரி பூ முடித்து 16 முழ கூந்தல வட்டு கொண்டை போட்டு அப்படியே 16 முழ கூந்தலையும் வட்டமா வட்டு கொண்ட போடுதான் போட்டு இப்ப ஒரு முளம் இருந்துட்டா போதும் நாங்க காத்துல பறக்க விடுவோம் அதானே சிலு 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 சிலுன்னு ஆமா அது 5-6 அந்து போய் அடுத்தவங்க மேல போய் விழணும் ஆமா ஆமா வட்டு கொண்டை போட்டு 32 வகையான மலர்களை சூடி 32 வகையான மலர்களை சூடி என் பச்சம்மாள் தங்கை பார்வதியால் அலங்காரம் செய்து ஆதிவல்லி கைலாசத்திலே ஆண்டவன் பகவானுக்கு ஆமா அங்க மணமாம்பிள்ளை அலங்காரம் செய்து பகவானையும் பார்வதியோ அந்த பாரவல்லி கையிலே ஈஸ்வரியோ ஏற்றவல்லி கையிலே மனம் முடித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் அவர் ஆதிவல்லி கைலைக்குண்டார் அவர் அழகுடனே அழைக்குவாரார் ஆதிவல்லி கைலைக்குண்டார் தேவி பார்வதியோ ஆண்டவன் நம் பகவானோ அவர் அழகுடனே அழைத்து வந்து மனமேட கண்ணாரியே பகவானோ பார்வதியோ பகவானும் பார்வதியோ அவர் பாங்குடனே வந்து அமர்வாரா பார்வதியோ அலங்காரம் செய்தார்கள். யாரெல்லாம் பகவானையும் பார்வதியும் அலங்கரித்து பாரவல்லி கைலாசத்திலே சிவனாரு சிவசக்தியுமாக எங்க வந்திருக்கிறார்கள். மனம் நடக்கக்கூடிய மணவடைக்கே வந்தார்கள். வந்தவுடனே எல்லாரும் கூடி நிக்காங்க. கூடி நிற்கும் பொழுது ஆண்டவன் பகவான் அமரர் தேவர் முனிவர்களை பார்த்து கேட்கின்றார். என்ன தேவர்களே எனக்கு மனம் முடித்து பார்க்க வேண்டும் என்று நீங்க தானே ரொம்ப ஆசைப்பட்டீங்க. யாரு தேவர்களும் முனிவர்களையும் பார்த்து சொல்லுகின்றார். நீங்க தானப்பா ரொம்ப ஆசைப்பட்டீங்க. அப்போ என் கல்யாணத்துக்கு வரும்போது நீங்க எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். என்ன கேட்டாரு? என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களே. கல்யாணம் பண்ணி பார்க்கணும் 12 வருஷத்துக்கு அப்புறம். மறுபடியும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. சரிதான். ஆனா இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. ஆகையினால் ஏன் கல்யாணத்துக்கு நீங்க என்னப்பா கொண்டு வந்தீங்கன்னு கேட்டார். சொல்லுங்க என்று பகவான் கேட்டபோது அந்த தேவர்களும் முனிவர்களும் சொல்லுகின்றார்கள். என்னையா சொல்லுகின்றார்கள்? ஆண்டவனே பகவானே அகிலம் எல்லாம் படைத்தவரே ஈஸ்வரனே இறையோனே இறையளக்கும் பரம்பொருளே ஆண்டவனே பகவானே அகிலம் எல்லாம் படைத்தவரே ஈரேழு உலகமெல்லாம் இறையளக்கும் பகவானே உங்களுக்கு கொடுப்பதற்கு உடையவரே என்ன செய்ய என்ன ஆண்டவனே பகவானே உலகமெல்லாம் படைத்த இறைவா ஈஸ்வரனே இறையோனே இறையளக்கும் பரம்பொருளே உங்களுக்கு நாங்க தரணுமா? என்ன சொல்லுதீங்க?
உங்களுக்கு நாங்க தரணுமா பகவானே? ஆமா, அப்புறம் கல்யாண வீட்டுக்கு போனா ஆமா நம்ம தானே மொய் செய்யணும். 14 புவனமும் படைத்து எறும்பு முதல் யானை வரை எங்கள் உட்பட எல்லாருக்கும் படியலக்கும் ஈஷா கரை கண்டா பகவானே. கரை கண்ட பகவானே. ஆனால் ஆமா, உங்களுக்கு ஆமா நாங்க உதவியா? நாங்கள் உதவி செய்ய வேண்டுமா? உதவின்னு இல்ல, அப்போ என்னது ஐயா? உங்க கல்யாணத்துக்கு நாங்க பரிசு கொடுக்கணுமா? பரிசு கொடுக்க வேண்டுமா? அப்பா என்ன? ஏ தேவர்களே, தேவர்களே, என்ன இருந்தாலும் ஆமா, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, எந்த விசேஷ வீடா இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையோட போக முடியுமா? கூடாது. கூடாது இல்ல. ஆமா, நிறைய பண்டம் வாங்கிட்டு போகணும். பண்டம்னு இல்ல, ஆமா, ஏதாவது வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லன்னா ஒரு 500 1000 கையில கொடுத்துட்டு வரணும். அப்படிதானே? அப்படியே தான். எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நீங்க, ஆமா, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். ஆனால் ஆண்டவா நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு எங்க கிட்ட என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்கின்றது என்று ஆண்டவன் பகவானிடத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் கேட்கும் போது